இந்த ஒரு விசிட்லேயே இவங்க கட்டி வச்சிருந்த பிம்பம் எல்லாம் உடஞ்சிருச்சு. நான் அதான் சொன்னேன்ல, இப்போ ராஜேந்திர சோழன்னா இப்போ இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே என்ன நினைப்பாங்க, கோவில் சிவன் ஓதுவார்கள், திருமுறை திருப்புகழ் பகவத்கீதை தேவாரம் திருவாசகம் இப்படி தானே போகும். நம்ம கல்ச்சர் தான் சவுத்துலேயும் அதே சிவன் தான், அங்கே இருக்கிற காசி தான். மோடி அவர்களும் அதான சொல்கிறேன், நான் அந்த பிரதிநிதியாக தான் நான் இங்கே வரேன். ஸோ இங்கே ஒரு கல்ச்சுரல் கனெக்டிவிட்டி. ராஜேந்திர சோழனும் அங்கே போய் கங்கையை கொண்டு வந்தார், இப்போ மோடி அங்கேருந்து கங்கையை கொண்டு வரார். அப்படிங்கிற கல்ச்சுரல் கனெக்டிவிட்டி எப்போதுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகுதுல்ல. ஒரு ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கிங் ஒரு டைனாஸ்டினா ஒரு ஐடென்டிட்டி, டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி இருக்கும். அது தெளிவாக தெரியுது. சோழர்களோட டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி என்னங்கிறது சைவ சித்தாந்தம், அது எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் அந்த ஒரு பெருமை அப்படின்னு வரும்பொழுதே இதெல்லாம் தான் கண்ணுக்கு வரும், வேறு எதுவுமே கண்ணுக்கு வராது. இவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிற அந்த ரிலிஜியன்லெஸ் காட்லெஸ் தமிழ்னா யூனிக்கு, நம்மளுக்கும் நார்த்துக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு கொண்டு போகணும்னு நினைக்கிற அந்த ப்ராபகேண்டா இல்லை.